If you can change your thought, you can change your life. If you are struggling with your mind, your thought, and this video is for you, and welcome to my video. Nearly 74% people are suffering from stress and 89% people are suffering from anxiety. But why? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது கிளிக் பைட் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டாபிக் அப்படி என்ன இருக்குது இந்த டாப்பிக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப்பிக்கில் நிறையா இருக்குது. இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 minutes உங்களோட தாட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். ஐ பெட் யூ உங்கள் தாட் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். தெரியுதா? இப்போது இந்த மாதிரி இருக்க தாட்டை நம்ம எப்படி கிளியரான தாட்டாக கொண்டு வர்றது? ஸோ இப்படி இருக்கிறது எல்லாருக்குமே நார்மல் தான். ஸோ நம்ம எப்படி இருந்தால் நம்ம ஹியூமன் பீயிங்காகவே இருப்போம். ஸோ இப்படி இருக்க தாட்டை நம்ம எப்படி ஒரு கிளியரான தாட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ பிகேம் வாட் யூ திங்க் எ லாங் டே அகோ. 2 years மேலே நான் எப்படி இருந்தேன்? ஐ காட் ஆங்க்ரி ஈஸிலி. ஸோ என்னால் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம்க்கு என்னால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது, என்னால் கிளியராக திங்க் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் எதையும் திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. அண்ட் என் பேர் டிகே. நான் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா நியூட்ரிஷன் ரிலேட்டடான வீடியோ போடுவேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் வீடியோ போடுவேன். ஸோ என்னோட கண்டென்ட் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு நிறையா பேர் கேட்குறாங்க, ஒரு நியூட்ரிஷனை பற்றி தானே பேசுகிறீங்க, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்பில் ரொம்ப 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று கேட்டிங்கன்னா ஹெல்த், அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மணி, தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஹேவியர், அந்த ஒரு ஆஸ்பெக்ட். இந்த 3, அதாவது ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இந்த 3 சைடு நமக்கு டிக் ஆனிச்சுன்னா நம்ம லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது. இதை என் லைஃப்பில் நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், அதை அப்படி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடியை எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மைண்டையும் ட்ரெயின் பண்ணணும். எனக்கு ஒரு டவுட், அதை நீங்கள் கமெண்டில் கூட கமெண்ட் பண்ணலாம். ஹவு த சில்ட்ரன் கேன் லேர்ன் த லாங்குவேஜ் இன் தி ஏஜ் ஆஃப் 3? இப்போ நம்மளால் மட்டும் ஏன் இப்போ லேர்ன் பண்ண முடியல? ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஜஸ்ட் ட்ரெயின் யுவர் பிரெயின், லேர்ன் சம்திங் நியூ, வாட் எவர். ஸோ நீங்கள் எதையாச்சும் ஒன்று வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளால் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஐ டோன்ட் ஈவன் நோ ஒய் பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் டைம் அண்ட் ரெக்ரெட். ஸோ நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை நம்மளால் வந்துட்டு இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் சி த சொல்யூஷன். ஸோ அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், but not all the thoughts are important. Our surrounding is change faster than we think. Yes, we all have so much question. How can I survive? How can I adapt my business in changing market? Yes, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம லேர்னிங்கிறது நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். நெக்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் நாட் லீனியர். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ யாருக்குமே வந்துட்டு அப்பாவும் இருக்காது, யாருக்குமே டவுனாகவும் இருக்காது. சம்டைம்ஸ் அவர் லிவ்ஸ் கோஸ் அப் அண்ட் சம்டைம்ஸ் அவர் லிவ்ஸ் கோஸ் டவுன். ஸோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளோட ஓப்பை விட்டு கொடுக்கவே கூடாது. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு மூவி எடுத்துக்கலாம். அந்த மூவி வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருந்தால் நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு லோ வரணும், அடுத்து அதில் ஒரு அப் வரணும், அதில் ஒரு ப்ராப்ளம் வரணும், அதில் அந்த ஆக்டர் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த படத்தை விறுவிறுப்பாக பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். ஸோ நம்ம லைஃப்பில் வந்துட்டு எல்லா விதமான எமோஷன்ஸ் இருந்தாலும் நம்ம லைஃபே நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் அவர் லைஃப் கோஸ் டவுன் அண்ட் தட்ஸ் மேக் அவர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் நெகட்டிவ் திங்கிங். இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது? என்னால் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியுமா? சப்போஸ் நான் என்னை வந்து எல்லாமே லூஸராக நினச்சிட்டா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தாட் நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? அந்த மாதிரி தாட்டை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வராமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தாட்டில் நமக்கு ஏன் வருது, இந்த மாதிரி தாட்டில் நமக்கு ஏன் வருதுன்னு நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டால் அதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தாட்லாம் வரப்போ ஜஸ்ட் சே யுவர் செல்ஃப், டோன்ட் கண்ட்ரோல் மீ. இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த தாட் வந்துட்டு வரது நிற்கும். க்ரீப்பியாக இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க். இஃப் யூ வாண்ட் யூஸ்ஃபுல் தாட், ஹியர் இஸ் அ தம்ப் ரூல். இதான் வந்துட்டு தம்ப் ரூல். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற தாட்டை பற்றி மட்டும் யோசித்தா போதும். மிச்சம் நம்ம கண்ட்ரோல் இல்லாத தாட் எதுவுமே யோசிக்காமல் நம்ம விட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எதில் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிசைர், நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட இன்டென்ஷன், நம்மளோட ஒர்க், இதெல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? அதை பற்றி மட்டும் நம்ம யோசிச்சா போதும். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்னோட மணி நான் வந்துட்டு போடுறேன்னு வைக்கலாம். அந்த
ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுமா கீழே போகுமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மணி எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அதுதான் ஏன் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரோல் எது இருக்கோ அந்த தாட்டை மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பண்ணால் போதும். ஒரு ப்ராப்ளம்ங்கிறது ஒரு சொல்யூஷன் இல்லாத ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு நம்ம ஆன்சர் தெரியாத ஒரு கொஸ்டின். ஓகே, அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம், அந்த ப்ராப்ளம் தானே சால்வ் ஆகிற போகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போ ஆன்சர் இல்லாத கொஸ்டின் வரப்போ நம்ம வந்துட்டு நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் போதும். அதாவது நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அதை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் போதும். தேவையில்லாத தாட்டை வந்து நம்ம மண்டைக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் மைண்ட், ட்ரஸ்ட் அ ஃபேக்ட். அசம்ஷன் இஸ் த மதர் ஆஃப் டிசாஸ்டர். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அசம்ஷனை நம்பாமல் ஒரு ஃபேக்டை நம்பணும். ஸோ ஃபேக்ட்னா என்ன? அது ஒரு ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது டெஸ்ட் பண்ணது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த அசம்ஷனை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ அந்த அசம்ஷன் என்ன? அது வந்துட்டு ஒப்பீனியனாக இருக்கலாம், இமேஜினேஷனாக இருக்கலாம், பிலீஃபாக இருக்கலாம், ஸோ அவங்களோட கெஸ்ஸஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஃபேக்டை மட்டும் பார்த்தா போதும். எனக்கு ஒன்று வந்துட்டு கரெக்டாக தெரியும், அது உங்களுக்கு தப்பாக தெரியலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இது கரெக்டு அப்படின்னு சொல்லி என்னை ப்ளேம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள் இருக்குது, நான் கடவுள் இருக்குன்னு நம்புகிறேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது கடவுள் இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் பார்க்கலாம், எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நான் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, டேக் யுவர் டைம் டு திங்க். ஸோ நோ மோர் குயிக் டெசிஷன். நம்ம வந்து சீக்கிரமாக எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு செப்டம்பர் மாதம் ஒரு வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னு நான் இப்போயே முடிவு பண்ணிட்டேன்னா, நோஸ் எனக்கு அந்த நேரத்தில் என்ன வச்சு ஒர்க் இருக்கலாம், அந்த நேரத்தில் என்னால் வந்து அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு நேரத்துலையும் அந்த ஒரு குயிக் டிசிஷன் நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ குயிக் டிசிஷன் எடுக்காமல் யோசித்து அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக இருப்போமா அப்போ நம்ம யோசித்து அந்த டிசிஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டார்டிங்கில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஒர்க்கை பண்ண அந்த ஒரு நடுவில் ஒரு ஃபேஸ் இருக்கும் தெரியுங்களா, அதுதான் இருக்கலே ரொம்பவே கஷ்டம். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்துட்டு நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளால் அந்த ஒர்க்கை முடிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு புக்கை படிக்கிறோன்னா முதல் 30 பேஜ், லாஸ்ட் 30 பேஜ் ஈஸியாக இருக்கும், அந்த நடுவில் இருக்க பேஜ் தான் படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே அந்த நடுவில் இருக்க பேஜ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம விட்டுறாமல் ப்ரோலாங்காக நம்ம வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பி யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நீங்கள் பண்ணணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ணுவேன். நீங்கள் டேட் பண்ணுற பொண்ணாக இருக்கலாம், நீங்கள் ரீட் பண்ணுற புக்காக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற படிப்பாக இருக்கலாம், நீங்கள் பார்க்குற மூவியாக இருக்கலாம், அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு பார்க்குற பார்ட்னராக இருக்கட்டும், நம்ம போகிற ஜாபாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஸோ நம்மளோட ட்ரீமை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் சக்சீட் ஆக முடியும், ஒரு கிளியரான ஒரு தாட் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம வாழ்கிறப்ப எந்த ஒரு ரிக்ரெட் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். ஸோ நம்ம லிவ் பண்ணுற வாழ்க்கையில் எந்த ஒரு ரிக்ரெட் இல்லாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளோட இன்னர் காமும் ரொம்ப முக்கியம். எப்பவுமே நான் திங்க் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறது. இது பண்ணி கற்றுக்கலாம், அந்த மாதிரி கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா, அதை நம்ம கற்றுக்கிறதுக்குள்ள நம்ம செத்து போயிடுவோம். ஸோ வேறு எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல திஸ் ஆர் தட் அப்படின்னு வருது. அதாவது ஒரு லைன் போட்டு இந்த சைடு வந்து நமக்கு எதெல்லாம் அதில் பெனிஃபிட், இதில் இதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டு அப்போ நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் டெசிஷன்னா அதுதான். ஸோ நம்ம வேறு எப்படி அந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் ஆர் தட்டுக்கு பதிலாக திஸ் அண்ட் தட் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கலாம். குயிட்டிங் மை ஜாப் அண்ட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நான் திஸ் ஆர் தட் போடுறதுக்கு, ஜாப் வர்சஸ் பிஸ்னஸ் அப்படின்னு திஸ் ஆர் தட் போடுறதுக்கு ஜாப் அண்ட் பிஸ்னஸ். ஸோ நான் ரெண்டையும் டெவலப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிகே.